நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அடிபடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல கரெக்டா அம்மான்ற உரிமையில அந்த அன்னபூர்ணி இருக்கேன், நான் இருக்கிற வரையும் உன்னை எந்த கஷ்டத்திலையும் விழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது அன்னபூர்ணி, நம்ம மல்லிக்கு எதனா ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்துல கரெக்டா எப்படி கை கொடுக்கணும், எப்படி நம்ம மல்லியை தூக்கி விடணும் அப்படின்றதுல கரெக்டா இருக்காங்க. அவங்க வந்ததுனால நம்ம மல்லியோட வாழ்க்கை இப்போ மாறிடுச்சுங்க. அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் சேர்ந்து சுடரியை ஒரு பக்கம் நல்லா உசுப்பேத்தி விட்டு அவன் மூலியமா இப்போ ரேணுகாவா இருக்கால அவளை வந்து வச்சு நம்ம மல்லியை ஒரே அடியாக அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆசை எல்லாமே ஒரு பக்கம் அசால்ட்டாக தூசி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் அன்னபூர்ணி வந்திருக்காங்க. வந்ததோட மட்டும் இல்லாமல் அவள் சுடரி தான் உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தையும் திரட்டின்னு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. எப்படி இது சாத்தியம், எப்படி யாராலையும் முடியாதா அசால்ட்டா அன்னபூர்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி மறுபக்கம் மனோகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எப்படியாவது உண்மைகளை ஒரு பக்கம் உடைக்கணும், உண்மைகளை எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் போயிருக்காங்க. இவங்களோட எண்ணம் தப்பு இல்லைங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் மல்லி என்னடா இந்த மாதிரி ஒரு பக்கம் மல்லி எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, மல்லி எல்லாரும் வேணான்றாங்களே, ஏன் அந்த மாதிரி மல்லி அந்த மாதிரி வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசால ரொம்பவே ஒரு பக்கம் புண்பட்டு போயிட்டாரு. சரி விடு பார்த்துக்கலாம், யார் வெறுத்தானே வெறுக்கலானே, ஏன் மல்லி எனக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு துணிச்சலோட இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கார்ல, அவருந்துன்னு ஒரு பக்கம் போகிறாரு. டாக்டரு மறுபக்கம் நம்ம ரேணுகா என்கிற சுடரி இவங்க பேசின்னு இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சுடரி அப்படி என்னதான் பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரகு, எப்படியாவது இவங்க உண்மையை வர வச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பக்கம் சுயநினைவு திரும்பிட்டு தான் சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி ரஞ்சித் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. நான் இப்போ வந்து அங்கே போய் சுயநினைவு திரும்பிட்டு மாதிரி நான் சண்டை போடலாம். ஆனால் எனக்கு விஜய் கிட்ட அந்த பரிசம் மறுபக்கம் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அவர்கிட்ட பேசணும்னா இதுக்கு முன்னாடி சண்டை போடுவேன்னா அதிகமாக நான் எப்படி இருப்பேன், என் கேரக்டரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் பாட்டுக்கு இதுதான் என் கேரக்டர்னு சொல்லிட்டு நான் என் கேரக்டர் அந்த இடத்துல காட்ட போயிட்டு அந்த மாதிரி அவ இல்லாமல் இருந்து கேட்டடா இது பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் எப்படி அவளுக்கு தெரியல. சரி எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, இதுக்கு முன்னே என்னென்ன பிரச்சனைலாம் வச்சு என்ன ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம பேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஒரு பக்கம் பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுகி போய் நின்றுருப்போம். அந்த இடத்துலையும் நம்ம தோற்றுருவோம். ஐயோ என்னடா இது இப்படி தோத்துட்டோம்லே, நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தோல்வி மேலே தோல்வி விழுந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோத்துட்டு ஒரு பக்கம் பேசவும் முடியாமல் சைலண்ட் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக தள்ளப்படக்கூடாதுங்க. யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. வரலாம், கஷ்டம் தப்பு இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடாது. எப்போவுமே நம்ம வள்ளி விஜய் விட்டு தூரமாக போயிட்டே இருக்காங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படியே தூரமாகவே போயிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நமக்கு லாஸ்ட் வரையும் நமக்கு சந்தோஷன்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையில் இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, கவலைன்றது எல்லாருக்கும் இருக்குது, யாருக்கு இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே ஒரு மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் இதுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும். அது எப்படி கொண்டு வர போகிறாங்க, எந்த விதத்தில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் விஷயமா இருக்க போது பார்ப்போம். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மனோர் இருக்கார்ல, அவர் வந்து மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த அப்பா இருக்கிற வரையும் உனக்கு எந்த கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம விஜய் கிட்ட பேச ஆரம்பிங்க. விஜய் மாப்பிள்ள இங்கே இருக்கிறது உண்மையான ரேணுகா இல்லை, அவள் சுடரி, அவரோட உண்மையான டேட்டா எல்லாமே நான் அனலைஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்திருக்கிறது ஒரே காரணம் அந்த சொத்தை ஆட்டே போகிறதுக்கோசம் தான், அந்த சொத்தை எப்படியான சுருட்டுன்னு போனோம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கா, மற்றபடி எந்த ஒரு நல்ல நோக்கத்தோடையோ வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இதுக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன், எதுவும் நம்பக்கூடிய மாதிரி இல்லை, இருந்தாலும் ஏற்றுக்குதான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற சூழலில் தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்போ இதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட சஜெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் யோசனை இருக்காங்க. பார்ப்போம், நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்ற கான்செப்டில் ஒரு பக்கம் நல்லது கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் போகாதுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குங்க. பார்ப்போம். எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாகவே போயின்னு இருக்கு, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் இருக்கார்ல, அவர் ஒரு ட்விஸ்ட்டு தந்துட்டாருங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட்டு தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மாப்பிள்ள மல்லி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்காங்க, என் பொண்ணு வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணு வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் வர வேணாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அவள் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இல்லை. அவள் தூங்குற அமைதியார், அவகிட்ட இல்லைடா சாக்லேட்டு, அவகிட்ட எங்கே இருக்கு, இந்த மாதிரி தாங்க ஒரு தருணத்தில் போயின்னு இருக்கு. அதனால நம்ம கதிரேசன் விலகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
நிஷாவோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நிஷாவும் மறுபக்கம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் எல்லாமே ஒரு பக்கம் சூழ்ச்சிகள் பண்ணிருக்காங்க. அந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம். வந்த நம்பர் எத்தருக்கு எங்க இருக்கு சாக்லேட்டு? கவுசிக்கு சாக்லேட்டே இல்லை, அவகிட்ட இல்லடா. அவகிட்ட எங்க இருக்கு?